அப்புறம் வந்து என்ன இருந்துச்சுன்னா வந்து எனக்கு வந்து இந்த என்னோட கேர் பேபிக்கு வந்து அந்த வாமிட்டிங் வந்து சிலவங்களுக்கு வந்து எழும்ப முடியாது, எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட் பண்ணணும், அப்படி இப்படி இருக்குது. எனக்கு வந்து டெய்லி வந்து 1 டே 2 டேஸ் இருக்குது, சிலது வாரத்துக்கு ஒருக்கா இருக்குது. அப்படி கரெக்டாக வந்து நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து 3 மந்த் வரை தான் வந்து எனக்கு வந்து அந்த வாமிட்டிங் இருந்தது. கரெக்டாக 3 மந்த் எண்டிங்கில் வந்து 4th மந்தில் எனக்கு என்டி ஸ்கேன் எடுத்தாங்க. அப்போ வந்து நல்லா உடம்பு முடியல, வாமிட்டிங்காக இருந்து ஃபீவராக இருந்தது. அப்போ பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்தாங்க. 4th மந்த் ஸ்டார்டிங் அண்ணு எடுத்தாங்க. அதுதான் லாஸ்ட்டாக வாமிட் வந்தது. அதோட வந்து எனக்கு வந்து வாமிட்டிங் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு வந்து வாமிட்டிங் முடிஞ்சது. அப்புறம் வந்து என்னோட வந்து கேர்ள் பேபிக்கு வந்து இந்த மூமெண்ட் வந்து எனக்கு வந்து 5th மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வலது பக்கம் தான் வந்து எனக்கு மூமெண்ட் தெரிஞ்சது. 5th மந்த்லேயே பேபி வந்து வலது பக்கம் வந்து மூவ் பண்ணியது எனக்கு தெரிஞ்சுட்டே இருந்து. ஆனால் போக போக வந்து அவங்க 2 பக்கம் மூவ் பண்ணியது தெரிஞ்சது. ஸ்டார்டிங் வந்து அவங்க வந்து வலது பக்கத்துலேயே வந்து மூவ் பண்ணியது தெரிஞ்சுட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்கு. அப்புறம் வந்து எனக்கு என்ன இருந்ததுன்னா வந்து எப்போமா ஒருக்கா தான் வந்து கால் வீங்கும் கேர்ள் பேபிக்கு, எப்பவும் வீங்காது. அந்த 7 மந்த் பிறகு ஒரு நாள் லைட்டாக கால் வீங்கிடும், அடுத்தது உடனே போயிடும். அப்படி வந்து அடிக்கடி தான் வந்து செய்கிறது வந்து ரெகுலராக வந்து வரையில ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கேர்ள் பேபி. அப்புறம் வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து இந்த வாமிட்டிங் ஸ்டாப் பண்ணதுலேருந்து நல்லா ஆக்டிவாக தான் இருந்து பேலன்ஸ் இது என்னால் வந்து இருந்துச்சு தான் எழும்பி இந்த நின்றுட்டு வேலை செய்ய முடியாது, இருந்துச்சு எல்லா வேலையும் நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து ஸ்வீட் வந்து நல்லாவே சாப்பிட்டேன். நான் 2 பேபிக்கு ஸ்வீட் சாப்பிட்டு இந்த இதில் வந்து கேர்ள் பேபிக்கு நான் ஸ்வீட் வந்து நல்லா விரும்பி பார்த்தேன். ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 மந்த் அந்த வாமிட்டு நிற்கிறது வரை வந்து எனக்கு புளிப்பு வந்து நல்லா பிடிச்சிட்டு இருந்து, அந்த வாமிட்டு நின்ன பிறகு வந்து எனக்கு வந்து அந்த ஸ்வீட்ஸில் நிறைய இனிப்பு சாப்பிடணும் அந்த இது இருந்துகிட்டே தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து என்னென்னா வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து என்னோடய வயிறு வந்து பெருசாக இருந்தது. எல்லாருமே வந்து பாய் பேபின்னு சொன்னாங்க, கேர்ள் பேபிக்கு நல்லாவே வயிறு பெருசாக இருந்தது. அது மேல் நோக்கி தான் இருந்தது. என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து என்னுடைய வயிறு வந்து மேல் நோக்கி இருந்தது. அடுத்து அந்த கருப்பு கோடு தொப்புளுக்கு கீழே இருந்து தொப்புளுக்கு மேலே வர இருந்தது என்னோடய கேர்ள் பேபிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து நான் வந்து 5th மந்த் முடிஞ்சு 6 மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து அனாமலி ஸ்கேன் எடுக்கும்போது வந்து பிளாசண்டலும் கொஞ்சம் வந்து 3rd மந்தில் அந்த எட்ஜி ஸ்கேன் எடுக்கும்போது அந்த நஞ்சு கொடி வந்து கொஞ்சம் தாந்துறதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 5th மந்த் ஆகும்போது வந்து அந்த நஞ்சு கொடி வந்து நல்லாவே வந்து சரியாகிடுச்சு, நார்மலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து வளர்ச்சி இந்த 7 மந்த் க்ரோத் ஸ்கேன் எடுக்கும்போது என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து வெயிட் வந்து கரெக்டாக வந்து அந்த 2 kg மேலே போயிட்டது ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் பேபிக்கு 2 kg மேலேயே எனக்கு வெயிட் இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து முடி வந்து உதிர்ந்துச்சே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முடி வந்து அப்போ அவன் பறந்த பிறகு கழிஞ்சது. அந்த டைமில் வந்து முடி வந்து நல்லா களைஞ்சிட்டே இருந்து. ஆனால் வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து முகம் வந்து பிரைட்னஸ்ஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கேட்டாங்க வந்து ஃபேஸில் என்ன போடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒன்றும் போடையில, முகம் வந்து பிரைட்னஸ்ஸாக இருந்தது. வெயிட் வந்து போட்டுகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கன்சீவாக இருந்தால் வெயிட் போடணும், ஆனால் வந்து கேர்ள் பேபிக்கு வெயிட்டும் போட்டு என்னோடய கலரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்னுடைய கேர்ள் பேபிக்கு வந்து நான் வந்து அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து நிறைய நான் வந்து ஒர்க் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து நடந்தேன், அப்புறம் குடிச்சு வீடு தூப்பேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணேன். இருந்துச்சு எழும்பி அப்படிலாம் நிறைய வந்து ஒர்க் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து எனக்கு நார்மலாகவே தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாட்டர் லெவலில் வந்து எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை, வெயிட்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே டெலிவரி வரைக்கும் வந்து என்னால் வந்து மார்னிங் வந்து எழும்பி வந்து என்னால் வந்து வேலை செய்ய முடியாது. மார்னிங் வந்து எழும்பும்போது யாராவது வந்து எனக்கு வந்து ஒரு கப்பு டீயோ அப்புறம் வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் நட்ஸ் அது இதெல்லாம் தந்து அப்படி தந்தால் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அதை சாப்பிட்டுச்சு. அப்புறம் வந்து நான் நார்மல் ஆகிடுறேன். ஆனால் வந்து அவங்க வந்து யாராவது இந்த ஒரு டீயாவது எனக்கு வந்து யாராவது மற்றவங்க வந்து காய்ச்சி தந்தாலும் அதை சாப்பிட்ட பிறகு தான் நான் வந்து நார்மலாகவும் கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து இருந்தது என்னுடைய கேர்ள் பேபிக்கு. அப்புறம் வந்து எனக்கு வந்து கேர்ள் பேபிக்கு வந்து திடீரென வந்து ஒரு 8 மந்த் ஆகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் இருமலாக இருந்தனால வெயிட் கம்மியாக இருந்து
அது பிறகு வந்து அந்த வெயிட்டுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் அது எல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கு வந்து நான் தனி வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நயன் வந்து இடையில வந்து எனக்கு கேர்ள் பேபிக்கு வந்து லாஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும்போது என்னுடைய கேர்ள் பேபி வந்து 3 kgயோட வந்து தாண்டிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, உங்களோட கேர்ள் பேபி வந்து எப்போ வேணுனாலும் பிறக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் டாக்டர் கொடுத்தது வந்து எனக்கு October 14, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் October 12 அந்த டேட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் கொடுத்தது வந்து October 14. அதுவரை வந்து எனக்கு 1 வீக் வரை செக்கப் போன எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வரை நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன். அந்த டெலிவரிக்கு அந்த எனக்கு பெயின் வரையில் October 13 வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொன்னாங்க. October 13 தான் வந்து நான் வந்து ஒரு 3 o'clock போல் வீட்டுக்கு போனேன். அதுவரை எனக்கு எந்த வலியும் எந்த பெயினும் இல்லை. லைட்டாக குறுக்கு வலி எதாச்சும் இருந்தது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாளை காலையில் வரை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், கர்ப்பப்பை வாசல் திறக்காம இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போமே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வீட்டில் குறுக்கு வலி அதுக்காக தான் இருந்துருக்கும் போல எனக்கு தெரியல. அப்போமே கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு. அது வந்து அப்போ காலையில் வரை பார்ப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு நைட்டு வந்து கேர்ள் பேபிக்கு வந்து அது பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே கொஞ்சம் எப்போவுமே வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறதும் வாராதமாக தான் இருந்தது. ஆனால் வந்து நான் வந்து என்ன பெயின் கண்டுபிடிக்கல. கரெக்டாக 1 o'clock பிறகு எனக்கு கொஞ்சம் பெயின் வர தொடங்குச்சு. அப்போ நான் நினச்சேன் வந்து இதுதான் டெலிவரி பெயின் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நடப்பேன். அப்புறம் வந்து உட்காந்துருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நடப்பேன், உட்காந்துருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு பின்ன வந்து ஒரு 4 o'clock பிறகு அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லி அவங்க வந்து டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ சிஸ்டர் என்னோட அம்மாவும் சொன்னாங்க, வலி வந்து இப்படி இருக்காது, வயிறை பரட்டி அப்படி இப்படியெல்லாம் வரணும்னு. அந்த நர்ஸ் அவங்களும் எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அப்படி வலி வரையில் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பனிக்கோணம் வந்து இந்த கர்ப்பிணி வாசம் ஃபுல்லாகவே திறந்தாச்சு. ஒரு 8 o'clock டெலிவரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வந்து கேர்ள் பேபி 7:40க்கு பிறந்தாச்சு. நான் அவ்வளோவா கொஞ்சம் அந்த ஒரு 2 o'clock 2 மணிக்கு அதுலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அவ்வளோதான். ஆனால் வந்து அவ்வளோவா நாங்கள் கேர்ள் பேபிக்கு வந்து கஷ்டப்படலை. என்னுடைய கேர்ள் பேபிக்கு இருந்தது இந்த சிம்டம்ஸ் தான் இருந்தது. காலையில் வந்து உடம்பு இழக்க முடியாது. ஒரு 3 month வந்து எனக்கு வந்து வாமிட்டிங் இருந்தது. அப்புறம் வந்து இந்த கால் வீக்க எப்போ மாதிரி தான் போட்டுச்சே இருந்தது. அப்புறம் வந்து பேபி வந்து இந்த வயிறு வந்து பெருசாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த கருத்தை கோடு வந்து தொப்புளுக்கு மேலே கீழே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு இருந்த சிம்டம்ஸு. இது என்னோடய பேபிக்கு இருந்த சிம்டம்ஸ், அதுவும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.